Good morning students, I welcome you all to the science video section. Today in this video we saw about standard 7 term 1 science subject. Unit 4 atomic structure. From the matter, molecule, atom to the quark to the strings. First picture we will see in matter. So define matter. Anything which occupies space and has mass is called a matter. Next we will see about atom. What is an atom? Atom is a smallest particle that takes part in a chemical reaction, or matter is made up of atoms. Next one we will see about molecule. Define molecule. A molecule is a one or two or more atoms held together is called a molecule. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், மேட்டர் பார்த்தோம். மேட்டர்னால் என்னென்னா அது வந்து மேட்டருக்குள்ளே ஸ்பேஸ் கொஞ்சம் இடம் இருக்கும், அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும், மாஸ் இஸ் கால்டு மேட்டர் சொல்லுவாங்க. ஓகே, மேட்டரில் வந்து சின்ன சின்ன ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்னால் என்னது ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஸோ ஆட்டம்ஸ் நிறைய சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேட்டர். மேட்டர் இஸ் அரவுண்ட் அஸ் எவ்ரிவேர். இந்த வேர்ல்டில் எங்கே பார்த்தாலும் மேட்டர் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட், two or more atoms joined together is called a molecule. ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாலிகுல் சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட், see in your picture atomic nucleus. அந்த நியூக்ளியஸ் ரெட் பிளாக் சேர்ந்து ஒரு ஆட்டம் இருக்குல்ல, அந்த ஆட்டமுக்குள்ளே என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். எலக்ட்ரான் அவுட்டர் செல் ஆஃப் த ஆர்பிட்டாலில் மூவிங்கில் இருக்கும். ஓகே. So atom are made up of three particles. One is electron, another one is proton and neutron. Electron charge is negative and proton charge is positive and neutron no charge. Okay. Atomic nucleus குள்ள proton and neutron present ஆயிருக்கு. So protonல வந்து gluon present ஆயிருக்கும், ப்ளஸ் குவார்க் அப் அண்ட் குவார்க் டவுன் present இருக்கும். ப்ரோட்டானில் குவார்க் அப் 2 இருக்கும், குவார்க் டவுன் 1 இருக்கும். பட் நியூட்ரானில் see in your நியூட்ரான் பிக்சர் gluon present ஆயிருக்கும், ப்ளஸ் குவார்க் அப் வந்து 1 is present and குவார்க் டவுன் is 2, d is 2 present in a நியூட்ரான். ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல, அதுதான் என்னது, ஆட்டமில் உள்ள இதெல்லாம் ஜாயின் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கும்பாங்க. ஓகேவா. இதுதான். ஸோ இதுதான் வந்து ஆட்டம்குள்ளே இருக்குது. ஆட்டமுக்குள்ளே என்ன நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும், புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் வந்து எப்போதும் அவுட்டர் செல் ஆஃப் த ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் we will see about learning objectives. Today we will saw about the structure of an atom, the position of the subatomic particles, understand and compare to the properties of subatomic particles, and understand the term atomic number and mass number. Next, the number of protons, electrons and neutrons in an atom from the symbols in the periodic table. Next, we understand the term valency. These topics are we will see about today. Next we are going to see about introduction part. In the last chapter we have studied anything around us in matter and is made up of molecules. The molecules are combination of atoms of different elements or the same element. ஆல்ரெடி பார்த்தது தான், மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். 1 or 2 ஆட்டம்ஸ் ஜாயின் டுகெதர் இஸ் ஏ மாலிகுல். மாலிகுல்ஸில் சேம் கைண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஓகேவா. இதுதான் இன்ட்ரொடக்ஷன் பார்ட். ஓகே. நெக்ஸ்ட் let us see how small is an atom. An atom is 1 and 1000 times smaller than the thickest human hair. It has an average diameter of 0.90 போடுவோம். ஓகேவா. 000 அந்த மாதிரி 901 மீட்டர் ஆர் 1 × 10⁻⁹ மீட்டர். To understand atom's size with the familiar things we know. Now let us find what is the size of pencil, red blood cell, virus and dust particles.
So atom is a really small. It is impossible to see one with the naked eye. நம்மளால வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. ஈவன் வித் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் மைக்ரோஸ்கோப் வந்து தேவைப்படும். ஓகே, அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கேன் பி யூஸ்டு டு வியூ ஆன் ஆட்டம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆட்டமாக பார்க்க முடியும். பட் பென்சில், ரெட் பிளட் செல், வைரஸ் இதெல்லாம் வந்து நார்மல் மைக்ரோஸ்கோப்லேயே நம்மளால் பார்க்க முடியும். பட் வந்து ஆட்டம்ஸ் இஸ் எ வெரி ஸ்மால் particles, so see with your electron microscope only. Already you know that it has an average diameter of 0.9000901 meter or 1 into 10 power minus 9 meter. Next we saw about what is the size of pencil, red blood cell, virus and dust particles. First we will see about atom size and atoms nucleus present இருக்கிற nucleus ஓட size. Next pencil 1 into 10 power minus 2 meter, that is 0.00 meter. Next red blood cell 1 into 10 power minus 4 meter, that means 0.000 meter. Virus 1 into 10 power minus 6 meter, and dust particles 1 into 10 power minus 7 meter. And atom in size 1 into 10 power minus 10 meter. Okay, this size value is very important. This question is asked for objective type of questions. Okay, next let us see evolution of idea of an atom. Many scientists have studied the structure of an atom and advanced their theories about it. The theories proposed by Dalton, Thomson and Rutherford are given below. First we will see about Dalton's atomic theory. John Dalton proposed the atomic theory in the year 1808. எப்போ ப்ரொப்போஸ் பண்ணாங்க? 1808. He proposed that matter consists of very small particles which he named atoms. Very small particles, அதுக்கு என்ன நேம் வச்சாங்க? atoms. An atom is smallest indivisible particle. Indivisible means பிரிக்க முடியாது, அணுவை பிரிக்கவோ முடியாது சொல்லுவாங்களா, அதுதான் indivisible particle. It is spherical in shape. Spherical means வடிவம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, spherical in shape. His theory do not propose anything about the positive and negative charges of an atom. atom மட்டும்தான் ஜான் டால்டன் சொன்னாங்க, அதில் உள்ள பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸை பற்றி சொல்லவே இல்லை. ஹென்ஸ் இட் வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் many of the properties of substance. நிறைய சப்ஸ்டன்ஸை பற்றியும் ஜான் டால்டன் சொல்லவே இல்லை. ஓகே, அவர் கண்டுபிடிச்சது வெரி ஸ்மால் பார்ட்டிக்கல், அதில் அதுக்கு நேம் வந்து ஆட்டம் அப்படின்னு வச்சாங்க. அது வந்து இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னாங்க, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு ஜான் டால்டன் வந்து கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஓகே, next we will see about do you know. Nanometer is the smallest unit used to measure small length. சின்ன லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நானோமீட்டர் அப்படி சொல்லுவோம். 1 meter is equal to 1 into 10 power minus 9 nanometer, or 1 nanometer is equal to 1 into 10 power minus 9 meter. ஸோ 1 மீட்டர் என்னன்னு சொல்லுவோம், 1 into 10 power minus 9 நானோமீட்டர் சொல்லுவோம், ஆர் அதர்வைஸ் 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 into 10 power minus 9 மீட்டர். ஓகே, திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see தாம்சன்ஸ் தியரி. இன் 1897 ஜே தாம்சன் ப்ரொபோஸ்ட் எ டிஃப்ரெண்ட் தியரி. நிறைய தியரியெல்லாம் கண்டுபிடிச்சி இது பண்ணாங்க. ஹி கம்பேர்ட் an atom to an வாட்டர்மெலனுக்கு ஈக்குவலாக எதை கம்பேர் பண்ணுறாரு? ஆட்டமை கம்பேர் பண்ணுறாரு. ஓகே, ஹிஸ் தியரி ப்ரொபோஸ் தட் த ஆட்டம் ஹேஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு part like the red part of the watermelon. வாட்டர்மெலனில் இருக்க ரெட் பார்ட்டை வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இட் இஸ் ஆர் embedded like the seeds. ஓகே, சீடு இருக்குல்ல, அதை வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் which he called electrons. ஸோ பாசிட்டிவும் கண்டுபிடிச்சிட்டாரு, நெகட்டிவும் கண்டுபிடிச்சிட்டாரு. According to this theory, as the positive and negative charges are equal, the atom as a whole does not have any resultant charge. இந்த தியரி மூலமாக இவர் என்ன சொல்கிறான்னா, சார்ஜ் அதுக்கு வந்து எலக்ட்ரான் ப்ரோட்டான் இருக்குது, பட் அதுக்கு என்ன சார்ஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை ஜே தாம்சன்.
இவர் வந்து ஆட்டம் வந்து எது கம்பேர் பண்ணுறாரு, வாட்டர்மெலன் கம்பேர் பண்ணுறது. அதில் உள்ள ரெட் பார்ட் வந்து என்னன்னு சொல்கிறாரு, பாசிட்டிவ்லி சார்ஜ் சொல்கிறாரு. அதில் உள்ள சீட்ஸை வந்து நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜே தாம்சன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டோன்னா அதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யார், ஜே தாம்சன். Thomson's greatest contribution was to the prove by experimental the extents of the negatively charged particles or electrons in an atom. So negatively charged particles என்னன்னு சொன்னார், எலக்ட்ரான்ஸ் சொன்னார், in an atomல ப்ரெசண்ட்டாக இருக்குது. Okay, for this discovery he was awarded the Nobel Prize in 1906. ஸோ எலக்ட்ரான் கண்டுபிடிச்சதுனால ஜே தாம்சனுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. எப்போ, 1906. So although this theory expanded why an atom is neutral, it was an incomplete theory in other ways. So incomplete theory-யாக இருந்துச்சு ஜே தாம்சன் கண்டுபிடிச்சதில்ல, பட் எலக்ட்ரானை ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாரு. ஸோ ஆஸ் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டாரு. த ஆட்டம் ஆஸ் ஏ ஹோல் டஸ் நாட் ஹாவ் எனி ரிசல்டன்ட் சார்ஜ், எந்த சார்ஜையும் மென்ஷன் பண்ணல. ஸோ ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரானை ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. எப்போ, 1906. திஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் 1 mark questions. ஓகே, next let us see Rutherford's theory. There were shortcomings in Thomson's theory. Ernest Rutherford gave a better understanding. ஸோ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தார், கண்டுபிடிச்சி யார், Rutherford. Ernest Rutherford conducted an experiment. He bombarded a very thin layer of gold with positively charged alpha rays. He found that most of these rays, which travel at a great velocity, passed through the cold sheet without encountering any obstacles. A few are however turned back from the sheet. அந்த ஆல்ஃபா ரேஸ் வந்து கோல்டன் ஷீட்டில் பார்த்து திருப்பி ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆச்சு. ஓகே, Rutherford considered this remarkable and microsols, or if a bullet had turned back after colliding with tissue paper. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக செஞ்சு ப்ரூவ் பண்ணார். ஓகே, பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ஸோ இந்த தியரி மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, Rutherford proposed his famous theory. In this opinion, first point, the fact that most alpha particles pass through the gold sheet means that the atom consists mainly of empty space. ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டா நிறைய அதில் எம்டி ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சு சொன்னார். செகண்ட் ஒன், the part from which the positively charged particles are turned back is positively charged but very small in size as compared to the empty space. அந்த எம்டி ஸ்பேஸில் பார்ட்டிகல்ஸ் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி Rutherford கண்டுபிடிச்சு சொன்னார் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக. See in your picture, first one is a, ஸோ ஃபஸ்ட்டு டால்டன்ஸ் என்ன சொன்னார், வெரி ஸ்மால் பார்ட்டிக்கல் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதுக்கு நேம் வந்து ஆட்டம், இட் இஸ் ஏ இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு வந்து ஜே தாம்சன்ஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் மோஸ்ட்லி ப்ரெசண்ட்டாக இருக்குது எதில், ஆட்டமில் அப்படின்னு சொன்னார். ஸோ Rutherford தியரி மூலமாக கண்டுபிடிச்சி என்ன சொன்னாங்கன்னா, தாம்சன் சொன்ன தியரியில் சம் கரெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் தான் ஃபுல்லாக ஆட்டமில் ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ மிடில் ஒரு ஆட்டம், ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி பாசிட்டிவ் சார்ஜ் கொஞ்சம் தான் இருக்கும், மோஸ்ட்லி நிறைய ஸ்பேஸ் தான் ஆட்டமில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி Rutherford வந்து தியரி மூலமாக கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஓகே, ஸோ அதான் Rutherford வந்து செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பார். the part from which positively charged particles are turned back is a positively charged back, very small in size as compared to the empty space. அந்த empty ஸ்பேஸில் very small in size தான் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு Rutherford வந்து தியரி மூலமாக கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஓகே, from these inferences, Rutherford presented his theory of the structure of atoms. For this theory, he was awarded the Nobel Prize for chemistry.
ஸோ நோபல் ப்ரைஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் இந்த தியரிக்காண்டி ரூதர்ஃபோர்ட் வந்து வாங்கினார். ஓகேவா. நெக்ஸ்ட் Rutherford's theory proposes that என்னென்னலாம் சொல்ல வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the nucleus at the center of the atom has the positive charge. ஸோ நியூக்ளியஸில் சென்டர் பார்ட் இருக்குது, அது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் த நியூக்ளியஸ். ஸோ அந்த ஆட்டமோட வெயிட்டே எது இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூக்ளியஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரூதர்ஃபோர்ட் ப்ரொப்போஸ் பண்ணார். Next, second point, the negatively charged electrons remove around the nucleus in the specific orbits. ஸோ எலக்ட்ரான்ஸ் 8% ஆயிருக்கு, அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்டில் ஆட்டமை சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்பிட். Next, third point, in comparison with the size of an atom, the nucleus is very very small, ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லி ரூதர்ஃபோர்ட் வந்து சொன்னாங்க. ஸோ see in your picture the diagram. ஓகே, ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து மிடில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ எம்டி ஸ்பேஸ் தான் நிறையா வந்து ஆக்குபைஸ் பண்ணியிருக்கு இதில் நியூக்ளியஸில். நெக்ஸ்ட், நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் டிஸ்கவரி ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். 3 சயின்டிஸ்ட்டும் சொன்ன ஒரே இது. ஓகேவா. என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சொன்ன வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டால்டன்ஸ் மாடல், இயர் வந்து 1808. ஆட்டம் வந்து ரொம்ப ஹார்ட் அண்ட் சாலிட் ஸ்பியர் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஜே தாம்சன்ஸ் மாடல், இயர் வந்து 1897. இவர் என்ன சொன்னார்னா, ஆட்டமில் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் ப்ரெசன்ட் இன் த மிடில் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஆட்டம் அப்படின்னு சொன்னது ஜே தாம்சன்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் ரூதர்ஃபோர்ட் தியரி மாடல், இயர் 1977. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, ஆட்டம் இருக்கும், ஆட்டமுக்கு மிடில் நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், நியூக்ளியஸ் மோஸ்ட்லி பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸாக இருக்கும், நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும், ஸ்பெரிக்கல் ஆர்பிட்டில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ரூதர்ஃபோர்ட் வந்து சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் let us see evolution of the atomic structure from the elements. ஓகேவா. ஃபர்ஸ்ட் டால்டன்ஸ் தியரி 1803, ஆட்டம் ஆர் ப்ரெசன்ட். ஸோ ஜே தாம்சன்ஸ் தியரி 1904 வந்து சொன்னது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி. ரூதர்ஃபோர்ட் தியரி த நியூக்ளியஸ் 1911 நியூக்ளியஸ் பற்றி சொன்னாங்க. அண்ட் 1913 வந்து Bohr's theory, the energy level. And 1926 Carter's theory, electron cloud model. இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் we will see about do you know. You have around 7 billion atoms in your body. நம்ம பாடியில் எவ்வளோ பில்லியன் ஆட்டம்ஸ் இருக்குது, 7 billion atoms. Yet you replace about 98% of the every year. எவ்ரி இயர்லேயும் 98% of the atoms வந்து என்ன ஆகுதோ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அப்போது 7 million ஆட்டம்ஸில் வந்து இயர்லி 98% வந்து ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. Next, let us see the subatomic particles. The discoveries made during the 20th century provide the atoms of all elements are made up of small components, electron, proton and neutron. இதெல்லாம் வந்து subatomic particles. Okay. An electron from hydrogen atom is no different from electron of a carbon atom. In the same manner, protons and neutrons of all elements also have same characteristics. These particles that made up of atoms are called subatomic particles. What are the subatomic particles in an atom? Electrons, protons and neutrons. Let us see one by one. ஸோ ஆட்டமில் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸில் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான். எலக்ட்ரான் இஸ் ஏ அவுட்டர் செல் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் let us see about proton. Proton symbol is P. The proton is a positively charged particles at it is located in the nucleus. நியூக்ளியஸில் பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரெசண்ட்டாக இருக்குது, இதோட சிம்பிள் பாசிட்டிவ். It is positive charge is of the same magnitude as that of the electron negative charge. So positive charge என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவோட மேக்னிடியூட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், எலக்ட்ரானை நோக்கி தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகேவா.
see in your picture orange and red balls இருக்கா. ஸோ அந்த ஆரஞ்ச் அண்ட் எல்லோ பால்ஸ் இருக்குது. அந்த எல்லோ பால்ஸ் தான் ப்ளஸ் போட்டிருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் we will see about neutron. Neutron is inside the nucleus. Neutron எங்கே இருக்கும்? inside the nucleus. The neutron does not have any charge. அதுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி எந்த சார்ஜும் கிடையாது. நியூ சார்ஜ் excepting hydrogen protium. The nuclei of the atoms contain neutrons. நியூட்ரான்ஸில் இருக்கும் இது புரோட்டியத்தில். ஓகேவா. நெக்ஸ்ட் let us see electron. Electron symbol is E. Okay. This is a negatively charged particles. Electrons remove around the nucleus of the atom in specific orbit. ஒரு specific orbitல என்ன ஆகும்? circular pathல இருக்கும். The mass of an electron is negligible as compared to that of a proton or neutron. ஸோ இதோட மாஸ் எப்படி இருக்கும்? as compared to the proton or neutron கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. hence the mass of an atom dependent on the number of protons and number of neutrons in the nucleus. ஸோ எலக்ட்ரானோட மாஸ் எப்படி இருக்கும்? இண்டெக்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நியூக்ளியஸில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து எலக்ட்ரானோட மாஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து நியூக்ளியஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குல்ல. ஸோ அதனால் அதை என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியான்னு சொல்லுவோம். ஓகே. எலக்ட்ரான் அவுட்டர் செல் ஆஃப் த ஆர்பிட்டால். Proton charge is positively charged and electron is negative charge and a neutron no charge. Okay. Next, protons and neutrons are the two types of particles in the nucleus of an atom. They are called nucleon. அது என்னன்னு சொல்லுவோம்? nucleon. The total negative charge of all electrons outside the nucleus is equal to the total positively charged in the nucleus. So total electrons வந்து outsideல சுற்றிட்டு இருக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? total positive charge is equal to the nucleus. That marks at the atom electrically neutral. So electrically neutral இருக்கும். ஓகேவா. So see in your picture, yellow color is a electron. Electron is a outer cell of the orbital. Neutron and proton present in a nucleus, that is called nucleon. In this picture, proton is presented in color red color and neutron is a black color. Okay. These particles are present in a atom. Next, charge and mass of the subatomic particles. First one is particle, second one discovers symbol, charge, mass அதோட கிலோகிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க கிலோகிராமில். ஓகேவா. ஃபர்ஸ்ட் let us see proton. Proton is discovered Ernest Rutherford. Symbol is P. Okay. Proton P. Charge +1. ஓகேவா. மாஸ் 1.6726 into 10 power minus 27 kilogram. Okay. Next, second one, electron is discovered Sir John Joseph Thomson. Symbol is electron. E is electron. Charge -1. Mass 9.1093 into 10 power minus 31 kilogram. Okay. Next, third one, neutron. Discover யாருன்னு பார்த்தீங்கன்னா James Chadwick. Symbol is N. Neutron. Symbol N. Charge 0. Mass 1.6749 into 10 power minus 27. So see the table column. நமக்கு ப்ரோட்டானோடதும் நியூட்ரானோட மாஸும் ஈக்குவலாக இருக்குது. அஸ் 1.67 இங்கேயும் நியூட்ரானுக்கும் 1.67. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த சார்ஜ் அண்ட் மாஸ் ஆஃப் த subatomic particles. Okay. This is also very important one. This is also asked for 1 mark questions. Okay. Next we will see about do you know. Do you know in the structure of the atom the same as the structure of the solar system. So இந்த structure of atom எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு as the structure of solar system எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்குது. ஓகே. சன் மிடில் இருக்குது, சுற்றிலும் ரொட்டேட்டில் பிளானட்லாம் சுற்றிலும் ரொட்டேட் ஆகுதுல்ல, அது மாதிரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? இந்த ஆட்டம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. எஸ், இட் இஸ் சிமிலர் டு த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் மாதிரியே இருக்குது. இட் ஹேஸ் எ கோர் சென்டர் கால்ட் நியூக்ளியஸ் அண்ட் இட் இஸ் ஹேஸ் பாத் கால்ட் ஆர்பிட்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸை சுற்றிலும் ஒரு ஆர்பிட்டில் வருது எது? எலக்ட்ரான். ஓகே. ஸோ இதை பார்க்க சிமிலர்லி as to the compared to the solar system is compared to the
atomic structure. பார்க்குறதுக்கு சோலார் சிஸ்டம் எப்படி இருக்கோ சிஸ்டம்ஸ் அது மாதிரியே எல்லாமே இங்கே ஆட்டம்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? டுடே in this topic is over. Next topic I will send you later. Thank you.